நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சந்தை. சென்னையிலேருந்து நெல்லூர் போகிற வழியில் ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது. இந்த சந்தை பார்த்திங்கன்னா ஒங்கோல் குட்டிகளுக்கு ஃபேமஸ்ஸு. ஒரிஜினல் குட்டிகள் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வரும். போன வாரம் நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி நிறைய பேர் தமிழ்நாடு பக்கத்துலேருந்து வரலன்னும் போது கொஞ்சம் குட்டிகள் கூட வந்தது, ஆட்கள் கம்மியாக வந்தாங்க. ஸோ குட்டிகள் நிறைய நின்றுது, ரேட்டுமே குறைஞ்சது காலையில். அதை நம்ம யூடியூப் சேனல்லையும் போட்டிருந்தோம், மற்ற யூடியூப் சேனல்லையும் கூட தகவல் சொல்லியிருந்தாங்க. அதனாலே என்னன்னு தெரில, இன்றைக்கி கொஞ்சம் கூட தான் வந்தாங்க ஆளுங்க எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல், ஏன்னா அதனாலே என்னன்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கும், நம்ம ஏதாவது ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி போட்டுக்கிட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன், அதாவது பணம் தானே எடுத்துகிட்டு போக முடியாது, கேஷாக எடுத்துகிட்டு போக முடியாது, வேறு ஏதாவது நம்ம ஃபோன்பே ஜிபே அந்த மாதிரி போடுற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இன்றைக்கி இந்த முறை வந்தாங்க, ரேட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு. இந்த தரப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வியாபாரிங்க என்ன பண்ணாங்கன்னா, போன வாரம் ரேட்டு விற்கலை அப்படின்றதுனால இந்த வாரம் நிறைய பேர் வியாபாரிங்க குட்டி எடுக்கிறதுக்கு போகல. அதனால் குட்டி ரொம்ப கம்மியாக வந்தது. ஸோ குட்டி கம்மி, வாங்குறவங்க அதிகம். அதனால் ரேட்டு இந்த வாரம் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குட்டி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். வந்தவங்கள கூட ஒரு சிலர் குட்டி எடுக்காமல కూడా పోయిட்டாங்க. ఫ్రెండ్స్, ఈ వారం సంతలో రేట్లు హెవీగానే ఉన్నాయి. కారణం పోయిన వారం రేటు తగ్గింది కాబట్టి ఈ వారం కూడా అదే మరి ఉంటాయని జనం దండిగా వచ్చినారు. కాకపోతే పిల్లలు పోయిన వారం రేటు తగ్గినాయని చాలా మంది పిల్లలు తేకుండా పోయినారు. సో పిల్లలు తక్కువ, జనం ఎక్కువ, రేట్లు కూడా ఎక్కువ. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான குட்டிக்கு தான். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கேட்டோன்னு சொன்னால், ஒரு 6 குட்டி மட்டும் கேட்டேன். இதில் ஒரு குட்டி 18,000 ரூபா சொல்கிறாரு. ஒரு குட்டி 18,000 ரூபா சொல்கிறாரு. இந்த ஒரு லைன்லேருந்து கூட கொடுங்க, ஒரு பக்கமாக கூட கொடுங்க 6 குட்டின்னு சொன்னால் ஒரு குட்டி 18,000 ரூபா சொல்கிறாரு. குட்டி குவாலிட்டியாக இருந்தாலும் ரேட்டு இது கூடுதல் தான். இன்றைக்கி కుట్టి కమ్మిగా இருக்குன்றதுனால அந்த రేటు విక్కిది. ఫ్రెండ్స్, దీంట్లో మనం ఒక 6 పిల్లలు అడిగినాము, సెలెక్షన్ చేసి 6 పిల్లలు వచ్చి ఒక పక్కగా కూడా ఇవ్వండి అని చెప్పినాం. అప్పుడు కూడా ఒక పిల్ల జత కాదు, ఒక పిల్ల 18,000 చెప్పుంటారు. మనం తీలే, రేటు జాస్తి కాబట్టి. இப்போ டைமு ஒரு 3 மணி இருக்கும். ஆனால் இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் சந்தை மேக்ஸிமம் காலி ஆகிடுச்சு. இந்த வண்டி எல்லாமே காலி. பாருங்க, எல்லா வண்டியுமே காலி ஆகிடுச்சு. ஏதோ ஒரு வண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த இதில் கூட மேக்ஸிமம் விற்றுட்டு ஒரு பேட்ச் மட்டும் நிற்கிது இங்கே. இதுவே 20,000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜோடி. ஸோ குட்டி இன்றைக்கி కమ్మిగా வந்தது, ఆళ్ళు అధికం, அதனால் రేట్ అధికం. కొంచెం ఈ పిల్లల్ని జత 20,000 చెప్తున్నారు. మాట్లాడితే ఒక 1,500 తగ్గొచ్చు. ఈ బండిల్లో ఉండే పిల్లలన్నీ గాలి అయిపోయినాయి ఈరోజు. இந்த வண்டியில் இருக்கிற குட்டி 105 குட்டி, 3 பேட்சாக எடுத்தோம். ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா ஜோடி 12,500, இன்னொரு பேட்ச் பார்த்திங்கன்னா 11,900, இன்னொரு பேட்ச் பார்த்திங்கன்னா 12,100. 105 குட்டி இருக்குது. எல்லாமே சின்ன குட்டி தான், ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிங்க எல்லாமே. குட்டியை பொறுத்த வரைக்கும் ஒங்கோல் குட்டி தான், சைஸ் தான் சின்னது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோன்பே ஜிபேயில் தான் போடணுன்னு சொன்னாங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு 1 லட்ச ரூபா பார்த்திங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சு. கிரெடிட் ஆகிட்டு, ஆனால் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டோட்டல், அதாவது பேலன்ஸில் காட்டல. ஃபோன்பேயில் மட்டும் கிரெடிட்டுன்னு வந்துச்சு. அவங்க எனக்கு பேலன்ஸில் வந்தால் தான் ஒத்துப்பேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் கூட அவங்களுக்கு இது ஆகலை. அந்த 1 லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டல.
அப்புறம் நான் சொல்லி கிரெடிட்டுன்னு வந்துருச்சு, உங்களுக்கு வந்து லேட் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு வேணா கண்டிப்பாக வந்துடும்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். ஒரு வேளை ரிட்டர்ன் போய்ட்டால் நாங்கள் போடுறோன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த குட்டியை நம்ம எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். ఫ్రెండ్స్ పిల్లల్ని జత 12,000 ఒక 100, 12,500, 11,900 అని 3 బ్యాచ్లుగా ఎత్తినాము. ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు. అన్నా ఈ మొత్తం ఎన్ని పిల్లలు అయ్యా? 100 పిల్లలు. ఏ ఊరికి పోతుంది ఇది? విక్రవాండికి పోతుంది. ఇప్పుడు బాడికి ఎట్టది నీకు విక్రవాండికి? కిలోమీటర్కి 20 రూపాయలు. విక్రవాండికి కిలోమీటర్కి 20 రూపాయలు. టోల్ గేట్ వాళ్ళదా మీదా? టోల్ గేట్ పర్మిట్లు మీయే. ఎంత? 20 రూపాయలు కిలోమీటర్. కరెక్ట్గా చెప్పునా? అప్ అండ్ డౌన్ లెక్క. సింగిల్ అయితే 40 రూపాయలు వస్తుంది. చర్న நண்பர்களே, இந்த வண்டி வந்து விக்கிரவாண்டிக்கு போகுது. ஒரு டோல்கேட்டு பர்மனெண்ட்டு அவங்களது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ரியலாக பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல. பார்ட்டி தான் டோல்கேட்டு வச்சுக்கிற பர்மனெண்ட்டு டோல்கேட்டு பார்ட்டி. இது கிலோமீட்டருக்கு 20 ரூபா கணக்கு. 300 கிலோமீட்டர் ஏறக்குறைய வருது. 300 கிலோமீட்டர்னா அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 600 ஆகும். 600 × 20 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபா வரும். விக்கிரவாண்டியிலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவு போகணுமா, 12,000 ரூபா வரும். டோல்கேட்டு பர்மனெண்ட்டு வழி செலவு பார்ட்டி. இது 105 குட்டி, 100 குட்டின்ற தோராயமாக 105 குட்டி இந்த வண்டியில் இருக்குது. இன்னுமே போடலாம். பெரிய வண்டி படா தோஸ்து. ஒரு 100 இந்த சின்ன சைஸ் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 130 குட்டி தாராளமாக போடலாம் இந்த வண்டியில். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 12,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசினா 11,500, 11,900 அந்த மாதிரி வரும். இதுலேயே வந்து ஒரு பேட்ச் விற்றுட்டாங்க. 13,000 ஜோடி விற்றுட்டு போக மிச்சம் இருக்கிற குட்டி இது ஒரு బ్యాచ్ నిక్కిది. ఇంకే ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు నేను జత 12,000 చెప్తున్నారు. మాట్లాడితే 100-200 కూడా తగ్గచ్చు. దీంట్లో పెద్ద పిల్లలు ఒక 13,000 జత అనేసి ఒక బ్యాచ్ అమ్మినారు. என்ன 55? మొత్తం 55 இருக்கு. 55 ఉన్నాయి కదా? అందులో మొత్తం 55 இருக்கு. இந்த குட்டி ஜோடி 22 ரூபா சொல்கிறாங்க. பேசினா கொஞ்சம் முன்ன பின்ன குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు జత 22,000 చెప్తున్నారు. మొత్తం 55 ఉంది. ఏదైనా కొంచెం ముందు వెనక తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. వాళ్ళు బేరంలో ఏదా అయినా అన్నా వాళ్ళు బేరం అయినా చెప్పమంటున్నారు. నువ్వు వాళ్ళు అది చూస్తున్నారు. అందులో இந்த குட்டி மொத்தம் 50 இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜோடி 37,000 வரைக்கும் நம்ம கேட்டோம். ஒரு 35 குட்டி 40 குட்டி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க 44,000 சொன்னாங்க. 40,000 ரூபா கொடுக்குறது இருக்கிறாங்க. 40,000 தான் கொடுத்துருவாங்க. நண்பர்கள், இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 40,000 ரூபா ஜோடி, 40,000 சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டோம். என்ன ஒன்று, முதல்ல நம்ம வந்து 35 குட்டி கேட்டோம். ஒரு 37,000 வரைக்கும் கேட்டோம் இல்லைங்களா? அது 35 குட்டி கேட்டோம். ஆனால் 40,000 ரூபா ஃபைனல், அதுக்கு கம்மி வராதுன்னும் போது 30 குட்டி எடுக்கிறோன்னு சொன்னோம். 30 குட்டிக்குன்னா நாங்கள் தரமாட்டோம், எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம எடுக்கலை இந்த కుట్టిల. ఫ్రెండ్స్, పిల్లలు 40,000కి ఫైనల్ చేసినాము. కాకపోతే 35 ఎత్తుకుంటామని చెప్పినాము. డబ్బు చాలదని 30 ఎత్తుకుంటామంటే వాళ్ళు ఒప్పుకోలేదు. కాబట్టి ఇది ஸ்டாப் అయిపోయింది. இதுவும் பக்ரீதுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு, அதாவது இது கறிக்குட்டிக்கு வந்தது. இதுலேருந்து நம்ம ஒரு 35 குட்டி இல்லை 40 குட்டி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ప్లాన్ பண்ணி எடுத்தோம். 2 పళ్ళులో இருக்குது எல்லாமே. ఫ్రెండ్స్, ఈ మొత్తం 50 పిల్లలు. దీంట్లో నుంచి 35-40 అడిగినాము. జత 44,000 చెప్పినారు. 37,000 దాకా అడిగినాము. 40,000 వస్తే ఇచ్చేస్తారు. లోగా మనం వస్తే బాగుంటుందని మనం వెయిట్ చేస్తున్నాము. ఎన్నినా మొత్తం ఇయ్యా? 57 ఉంటాయి.
நம்மள இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 57 குட்டி இருக்கா. இதுலேருந்து ஒரு 30 குட்டி எடுத்திருக்கோம். ஜோடி 39,500 சொல்லிட்டு எல்லாமே பெரிய சைஸ் குட்டிங்க. பக்ரீத்துக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஹெவி சைஸ் வேணும்னு சொல்லி இதில் எடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம். 57 குட்டி இருக்கிறதுனால 30 குட்டி வரைக்கும் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தம் எடுத்தோம்னா அதில் டேமேஜ் இருக்கலாம், கால் பெண்டு இருக்கலாம். ஏன்னா இந்த நம்ம இதில் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்க முடியாது. அதனால் 57லேருந்து 30 மட்டும் எடுத்துருக்குறோம். இது கொண்டு போயிட்டு நம்ம வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஒரு 45 நாளுக்கு வந்து நம்ம ஃபீடு கொடுத்தோன்னு சொன்னால் நல்ல వెయిట్ வந்துடும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మనం జత 39,500 ఎత్తినా మొత్తం 57,000లో 57 పిల్లల్లో 30 పిల్లలు మనం ఎత్తున్నాము. హెవీ సైజ్ అన్నీ.